ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி காலையில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், ஷாக்க குறைன்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வேகமாக செயல்படுறாங்க. அதிசயம்தான். எஸ், முக்கியமான விஷயம், குரூப் 2 2A செப்டம்பர் 28 எக்ஸாம் வரப்போகுது. நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். செப்டம்பர் 28 கிடையாது, செப்டம்பர் 14, 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, என்ன வேக்கன்சி, என்ன விஷயங்கள், என்ன ஏஜ் லிமிட், எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் 100 நாள் பண்ணிட்டு இருந்தோம், அதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ 85 டேஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. ஸோ நாட்கள் கம்மியாகும் போது ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், பதட்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம் வந்தால் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ரைட். இது வரைக்கும் எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது, அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்து வரப்போகிற இந்த 2.5 மாதத்தில் 2 மாதத்துக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி கொண்டு போகலாம், என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒன்றா அனலைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுற லாங்குவேஜ்க்கான பொறுப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். டெலகிராம் தான் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம், ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 14 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூன் 25 ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வித் ஆஃபர் ப்ரைஸ். அண்ட் ஃபார் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது வித் ஆஃபர் ப்ரைஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் ஜூன் 20 கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது ஆகஸ்ட் 19 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மாதம் டைம் இருக்குது. நின்று நிதானமாக அப்ளை பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாமே நான் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. பதட்டம் வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ எக்ஸாம் டேட் கொடுத்தாச்சு, செப்டம்பர் 14. மெயின்ஸ் எக்ஸாம் இன்னும் கொடுக்கல, வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஓகே, ஸோ ஓடிஆர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓடிஆர் பண்ணாதவங்க ஓடிஆர் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் கரெக்ஷன் விண்டோ, இன்கேஸ் நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பிரிச்சிருக்காங்க. குரூப் 2 2A தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. 336 போஸ்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற எல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்டருக்கு 107 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 507 போஸ்ட்டு குரூப் 2க்காக. ஓகே, இதில் குரூப் 2 யாரெல்லாம் எழுத போகிறாங்க, 2A யாரெல்லாம் எழுத போகிறாங்க, அதுக்கான விவரம் இதில் கொடுக்கப்படவில்லை. நான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டேன். பட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, மேபி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எப்படி பண்ண போகிறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் எல்லாருமே காமனாக தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ குரூப் 2A சர்வீஸில் கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சிஸ் சீனியர் இன்ஸ்பெக்டர் 497 கொடுத்துருக்காங்க, அதிகமாக இருக்குது. அண்ட் ஏஐ பொறுத்த வரைக்கும் 273, வேறு எது அதிகமாக கொடுத்துருக்காங்க பார்த்துலாம். ஸோ அடுத்த போஸ்ட்டில் அசிஸ்டண்ட்டுக்கு 172 போஸ்ட் இருக்குது. ஸோ மொத்தம் போஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது 1820 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 1820, அங்கே ஒரு 524 கிட்ட கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக 2327 போஸ்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேகன்சி இன்னும் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ என்னென்ன வேகன்சி எவ்வளோ இருக்குது, இதுக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டெலகிராம் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் 1/7/2024. இது எப்படி நீ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்குது 19 வேணாம். ஓகே, இப்போது 1/1/1994 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் டேட்டா இருக்குது அப்படின்னா இங்கே இருந்து 1/07/2024 இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்கள் ஏஜ் என்னவாக இருக்கோ இதை வச்சு தான் லிமிட் நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ரைட். பார்த்துலாமா. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு, அதாவது நீங்கள் ரிசர்வேஷன் வரமாட்டீங்க, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி யாருமே இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பிஓ போஸ்ட்டுக்கு 26 லிமிட்டட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருக்கணும். ஓகே, அது ஏஜ் முடிஞ்சால் மட்டும் இங்கே எடுத்துக்கிறாங்க. அண்ட் 42 முடிஞ்சிருக்கக்கூடாது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் இங்கே வந்து பார்த்துடலாம். 18, 21, 21, 20 அண்ட் 32, 34, 32, 32. அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு 21லேருந்து 32 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸாம் எழுத முடியும். இது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்காக. ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி ஜென்ரலுக்கு 32 தான், 33 கிடையாது, 32 தான். ஓகே, ரைட். இதுவே குரூப் 2A சர்வீஸ் இதை நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கேயும் 18 அண்ட் 32 இதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதுவே பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் 21 இருந்து 37 வரைக்கும் இது ஃபாரஸ்ட்டுக்கு.
நல்லா பாருங்கள், ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமேலாம் வந்து கொடுக்கலைங்க. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கும் 37, ஃபாரஸ்டருக்கும் 37. இந்த 2 போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நீ எக்ஸாம்ஸ் இங்கே எழுதிக்க முடியும். புரியுதா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் 21லேருந்து 32 மோஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 18 நீங்கள் வந்து பின்னாக பண்ண முடியும். பட் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா தான் அதை பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். சில பேர் 20 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ உங்கள் டிகிரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மற்ற போஸ்ட்டு, ஸோ டெப்டி கமிஷனருக்கும் ஃபாஸ்ட் தவிர்த்து மற்ற கேஸ்ட் கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். மோஸ்ட்லி எனி டிகிரி இங்கே அப்ளிகேபிள் தான். பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் டிகிரி தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்க்கலாம். இப்போ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இங்கே வந்து படிச்சிருக்கணும். அண்ட் சோஷியாலஜியோ சைக்காலஜியும் படிச்சிருந்தா இன்னும் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. அண்ட் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இது படிச்சிருக்கலாம். இதை தவிர்த்து டாக்ஸேஷன் லா, காமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்கப்படும். ஓகே. மற்றபடி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டிருக்கேன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இங்கே எலிஜிபிள் தான். காலேஜ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அறுதி வச்சிங்களா வைக்கலையா அதெல்லாம் கணக்கு கிடையாது. எனி டிகிரி குரூப் 2 எக்ஸாம் இங்கே எலிஜிபிள் தான். ஓகேவா? ஏஜ் லிமிட் தான் முக்கியம். அதை மட்டும் கிளியராக இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ குரூப் 2A சர்வீஸ் அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக தெளிவாக நிதானமாக படிச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து புரியும். இதெல்லாம் நான் படிச்சு காமிச்சா டைம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஒன்ஸ் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டு ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட்டு ஏக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெலாம் வந்து என்னென்ன விஷயம் கவர் ஆகணும் ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும் போது என்ன விஷயங்கள் போடலாம் நான் ஃபுல்லாக பார்த்து கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஃபாரஸ்டருக்கு இது ரொம்ப அவசியம். இது கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இதை பார்த்தே ஆகணும். இது எல்லாமே ஃபாரஸ்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள். அதர் தென் ஃபாரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு மட்டும் அவங்களுக்கு இந்த நார்மல் எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் காமன் தான். ஸோ குரூப் 2 2A பிலிம்ஸ் எக்ஸாம் காமனாக பண்ண போகிறோம். அண்ட் செப்பரேட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபாரஸ்ட் பாருங்கள், ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம் ரேஷியோ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1:10 ரேஷியோ. இதெல்லாம் நான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ஆஸ் ஆஃப் நோ சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விஷயங்கள் இது குவாலிஃபிகேஷன் இருக்கா, சிலபஸ் இருக்கா, டிகிரி இருக்கா, படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ரேஷியோ எவ்வளோ செலக்ட் பண்ண போகிறாங்க இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே வந்து இப்போதைக்கு போக வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ சிலபஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸு, லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம், குரூப் 2Aக்கான மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் அவங்க லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஜிஎஸ் பேப்பர் பைலிங்குவல் இருக்கும். தமிழும் உண்டு, இங்கிலீஷ்லேயும் உண்டு. அடுத்து பாருங்கள், அப்பியரன்ஸ் இன் போத் த பேப்பர்ஸ் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் கம்பல்சரி. எஸ், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 வந்திருக்கு. பேப்பர் 1 அட்டன் பண்ணி ஆகணும், பேப்பர் 2 அட்டன் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம அட்டன் பண்ணாலும் உங்கள் பேப்பர் வந்து குவாலிஃபைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, மெரிட் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ 2 எக்ஸாமும் எல்லாருமே நிச்சயமாக இதுதான் வந்து ஆகணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு மட்டும் எலிஜிபிள் பேப்பர் இங்கே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு காமன் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஹவு டு அப்ளை தனி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது குரூப் 2க்கு 2300 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 21 to 32 ஜென்ரல் கேட்டகரி. சில போஸ்ட்டுக்கு ஏஜ் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதர்ஸ் அப்படின்னு வரும்போது, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இல்லாமல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வரும்போது லிமிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். எனி டிகிரி மோஸ்ட்லி இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் சில டிகிரிகள் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இது தவிர்த்து பெருசாக இது எதுவும் வந்து கிடையாது. அண்ட் 2A பிலிம்ஸ் காமனாக தான் பண்ண போகிறோம். மெயின்ஸும் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயம் பின்னாடி தான் தெரியும். நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு எங்கேயும் வந்து படலை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம் ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் திரும்ப நான் சொல்கிறேன். டெலிகிராமில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். டைம் கம்மியாக இருக்குது. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக படிக்கிறோம். இந்த வருஷம் குரூப் 2 தூக்குறோம். அடுத்த வருஷம் ரொம்ப 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 லீஸ்ட் சான்ஸ் தான் குரூப் 2 2A எக்ஸாம் வரத்துக்கு. இதுக்கப்புறம் 2026க்கு அப்புறம் தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் தூக்குற வழியை பாருங்கள். ஏன்னா செப்டம்பர் தான் ப்ரிலிம்ஸ் இருக்குது. மெயின்ஸ் உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் கிட்ட கூட வந்து வைக்கலாம். ஜான் முடிச்சாங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறதுக்கு ஏப்ரல் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் வருமா வராதா ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷமே தூக்கி ஆகணும். ஓகே, நன்றி, வணக்கம்.